அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போது ஒரு சிறிய கதை சொல்ல விரும்புகிறேன். ஆனந்த கண்ணீர். வேணி, கை நிறைய சம்பாதிச்சும் என்னுடைய பெற்றோர்களை கவனிக்க முடியவில்லையே என்று தன் கணவன் கோபாலிடம் சொல்லி அழுதாள். உடனே கோபால், என்னை என்ன பண்ண சொல்ற? நான் எங்கள் அப்பா அம்மா சொல்லை மீறமாட்டேன் என்று உனக்கு தெரியுமில்லையா என்றான். அதுக்காக என்னோட சம்பளம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள் அம்மா அப்பா ஊர் சுத்த போயிட்டாங்களே, இது நியாயமா என்று கோபம் நிறைந்த குரலில் கண்ணீருடன் குமுறினாள் வேணி. சரி சரி, எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு திரும்புறதுக்குள்ள நாம் போய் உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வந்துடலாம், வா வேணி என்றான் கோபால். உடனே இருவரும் ஒரு ஆட்டோவை பிடித்து வேணியின் அம்மா வீட்டில் போய் இறங்கினாள். அம்மா என்று வேணி உள்ளே நுழைந்தாள். வா வேணி என்றாள் வேணியின் அம்மா. உடனே வேணியின் அம்மா சொன்னாள், உங்கள் மாமனாரும் மாமியாரும் நேற்று இங்கே வந்தாங்களே, ஒரு மாதத்திற்கான மளிகை சாமானும் கொஞ்சம் பணமும் தந்திட்டு போனாங்களே, உனக்கு தெரியாதா வேணி என்றாள் வேணியின் தாய். என்னங்க, உங்கள் அப்பா அம்மா உண்மையிலேயே ரொம்ப பெரியவங்க தாங்க. என் சம்பளத்தை அவங்க கையிலேயே இனி கொடுத்துடுறேங்க. கோபாலின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள் வேணி ஆனந்த கண்ணீருடன். நன்றி, வணக்கம். கவிஞர் சீதா கலியபெருமாள், சேத்தூர்.